வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்கறது அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகருக்கு வீடு கட்டக்கூடிய தசா புத்திகள் நடக்குதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வீடு கட்டக்கூடிய தசா புத்திகள் நடக்கலன்னா எப்போ அந்த தசா புத்திகள் நடக்குதோ அந்த காலகட்டங்களில் வீடு கட்ட சொல்லணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நாம் அந்த வீடு கட்டக்கூடிய தசா புத்திகளை தவிர்த்து வேற தசா புத்திகளில் வீடுகளை கட்டும் பொழுது இடைவிடாத கடன், இடைவிடாத தொந்தரவுகள், உடல் உபாதைகள், மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இது எல்லாமே அந்த வீடு கட்டும் போது வரும். அதனால தான் நாம பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு சொல்றோம். கூடவே வீடு கட்டுறவங்க வாஸ்து சாஸ்திரத்துல முதல்ல அந்த இடத்துல பிரசன்னம் போட்டு பிரசன்னத்துல ஏதாவது தோஷம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தோஷம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க மேற்கொண்டு வாஸ்து ப்ரொசீஜரை மேற்கொள்ளணும். வாஸ்து ப்ரொசீஜரை மேற்கொள்ளும் பொழுது நாம மனேடி சாஸ்திரம், ஜோதிடம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம், இது மூணையும் பேஸ் பண்ணி தான் நாம ஒரு வீட்டுக்கான பிளானையே போடணும். ஸோ இப்படி போட்டு அமைக்கக்கூடிய வீடு தான் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், எதிர்காலத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.